இப்போலாம் வந்து இந்த காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒரு ஆஃபீஸில் ஒரு பஞ்சாயத்து ஓடும். ஐயையோ! அப்படின்னு ஒன்று இருக்கும். அப்புறம் வீட்டுக்கு போனோம்டா, வீட்டில் வந்து பொண்டாட்டி ஒன்று போட்டு கொமட்டிலே குத்துவா. அது ஒரு பஞ்சாயத்து ஓடும். சரி அப்படின்னு சொல்லி இந்த ஃப்ரெண்ட்ஸோட வெளியில் போய் இந்த தம் அடிக்க எங்கிட்டாவது போய் நிற்கிறோம்னு வச்சுக்கங்களேன், அவன் ஒரு 4 பஞ்சாயத்தை சேர்த்து காதில் ஏற்றி விடுவான். நாங்கடா இது எங்கிட்டு தொட்டாலும் பிரச்சனையாக இருக்குன்னு சொல்லிட்டு டிவியில் போய் உட்காந்தவன், டிவிலையும் வந்து ஒரு 4 பேர் பஞ்சாயத்தை பற்றி பேசுவான். சரி நாங்கள் நியூஸ் ஏது பார்க்குறோன்னா அங்கேயும் 4 பேர் குண்டு போட்டு கொண்டுட்டேன் அப்படின்வாங்க. பார்க்குற இடம்லாம் ஒரே வன்முறை, நெகட்டிவிட்டி. சரி படத்தையாவது பார்க்கலான்டா, அங்கேயும் வெட்டு, குத்து, கொலை அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பின்னமாயி என்னடா நாங்கள் போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு படுத்து தூங்கும்போது அந்த இடத்துல இளவு வீட்டில் ஒரு பாட்டு போகும். போனால் போகட்டும் போடான்னு. இப்படியெல்லாம் நமக்கு நடக்குது அப்படின்றவங்க இது எல்லாத்தையும் மறந்துட்டு ஒரு நல்ல படம் ஏதாவது ஒன்றாவது இருக்காடா அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல படம் அப்படின்னா இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி படம். இந்த படத்துக்கு நாங்கள் சொம்பலாம் தூக்கலை. நிஜமாவே என்னென்னா ரீசெண்ட் டேஸாக தமிழ் சினிமாவில் இந்த வன்முறை கலாச்சாரம் அதிகமாக இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். ஃபேன்ஸுக்கு பிடிச்சிருக்கு, பிஸ்னஸ்ஸு அது இதுன்னு என்ன வேணாலும் வச்சுட்டு போகலாம். இந்த படம் என்னென்னா ஒரு சசிகுமார், சிம்ரன், இந்த பேர் அதே மாதிரி ஒரு 2 பசங்க, ஒரு இலங்கை தமிழர்கள், ஒரு தஞ்சம் புகுற ஒரு இடம். இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன ட்ராஜடி, அதுக்குள்ளே நடக்கிற மிகப்பெரிய காமெடி, ஒரு வாழ்க்கையில் யதார்த்த சூழலில் ஒரு மனிதன் எப்படியெல்லாம் வாழ்வான் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது நம்ம நம்ம குடும்பத்தோட நிறைய கனெக்ட் ஆகும். அது பேசுகிற தமிழில் அவங்க பேசுகிற வழிகள் மட்டும்தான் வேறையாக இருக்குமே தவிர, ஒரு சாதாரண மிடில் கிளாஸ்லேயும் ஒரு லோயர் கிளாஸ்லேயும் வாழ்க்கை வாழ்கிறவங்க ஒரு அழகான குடும்பத்தில் ஒரு பையனாக இருக்கட்டும், இன்னொரு பையனாக இருக்கும், ஒன்று குசும்பு பிடிச்சதாக இருக்கும், இன்னொன்று முறைச்சிக்கிட்டே இருக்கும், இன்னொன்று வரைச்சிக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறது எல்லாத்தையும் ஒன்று வச்சு அதில் ஒன்று அண்ணா அப்பா அடிக்க போனால் அம்மா அது இருப்பாங்க, அம்மா அடிக்க போனால் அப்பா அது இருப்பாங்க. இதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும்ல. இதெல்லாம் இந்த படத்தில் இருந்துச்சு. அதுலேயும் படத்துடைய முதல் பாதியில் அந்த ஒரு குட்டி பையன் ஒருத்தன் பண்ணுவான் பாருங்க ஒரு சேட்டை, ஆத்தாடி எங்கடா இருக்க சுல்லா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்தளவுக்கு அந்த முதல் பாதியில் ஒரு சேட்டை ஒன்று பண்ணி வச்சுருப்பேன். 2வது பாதியிலலாம் ஒரு வேறு லெவலில் ஒன்று பண்ணி வச்சுருப்பேன், அது வேறு விஷயம். 2வது பாதியில் இந்த ஹியூமானிட்டியை பற்றி நிறைய விஷயங்கள் பேசியிருப்பாங்க. ஸோ இது எல்லாமே என்னென்னா இந்த டூரிஸ்ட் ஃபேமிலியில் படத்தை வந்து ரொம்ப ஒரு அழகாக ஆக்கிருச்சு. இந்த படத்தில் நடித்த நடிகர்களை பற்றி பேசணும். இப்போ சசிகுமார் வந்து ரொம்ப நாளாக வந்து அயோத்தி படத்துக்கு அப்புறம் வந்து ஒரு கதை, ஒரு நல்ல கதை வேணும் அப்படின்னு யோசிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அது எனக்கு தெரிஞ்சு இந்த படமாக தான் இருக்கும். ஏன்னா அயோத்தியில் அவர் சொன்ன அந்த விஷயம்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது. அது ஒரு பயங்கர எமோஷனல் ட்ராமாவாக போகும். ஆனால் இது ஒரு காமெடியாக போனாலுமே அதில் ஒரு ஹியூமனிட்டியை பற்றி நிறைய விஷயங்கள் பேசியிருப்பார். சில இடங்களில் வந்து ப்ரீச்சிங் மாதிரி நமக்கு தோணும். ப்ரீச்சிங் இல்லாத சசிகுமாரா அப்படின்னு நமக்கு தோணும். இதில் ஹைலைட்டான விஷயம் என்ன தெரியுமா? சிம்ரன் வந்து ஒரு நடிப்பு நடிச்சிருப்பாங்க. நம்ம கன்னத்தில் முத்தமிட்டால் சிம்ரன், பழைய ஆக்டர் சிம்ரனை எல்லாம் விட்டு தள்ளுவோம். ஆனால் இந்த சிம்ரன் வந்து ஒரு நடிப்பு நடிச்சிருப்பாங்க. ஒரு யதார்த்தமான ஒரு அம்மாவா, அந்த ஆன்டி ரோல் அதெல்லாம் உண்மையிலே அந்த அளவுக்கு அந்த கேரக்டரை உள்வாங்கி இந்த மாதிரிலாம் ரொம்ப யதார்த்தமாக நடிக்க முடியுமான்னு தெரியல. யோகி பாபு கேரக்டருங்க. யோகி பாபு வந்து எப்போவுமே வந்து கத்திக்கிட்டே இருப்பது பண்ணுவார், அது தெரிஞ்ச விஷயம் தான். ஆனால் இதுலேயுமே அந்த மாதிரி தான் பண்ணுவார். ஆனால் அதை கொஞ்சம் ஷட்டிலாக பண்ண வச்சுருப்பார் டேரக்டர். அது உண்மையிலேயே பாராட்டுதலுக்குரிய விஷயம். இந்த படத்தோடைய பிஜிஎம்மும் சரி, இந்த படத்தோட லொக்கேஷன்ஸும் சரி அவ்வளோ அழகாக இருக்கும். எம்எஸ் பாஸ்கர் ஒரு பக்கம் ஸ்கோர் பண்ணுறாரு, இன்னொரு பக்கம் குமரவேல் ஸ்கோர் பண்ணுறாரு. படத்தில் எல்லாருமே வந்து நடிப்புக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்து அவ்வளோ ஸ்கோர் பண்ணுவாங்க. நம்ம பார்க்கும்போது அவ்வளோ ஆசையாக இருக்கும். ஸோ அவ்வளோ ஆசையாக இருக்கும்போது அது உண்மையிலே வந்து படம் பார்க்குற ஒரு நல்ல ஃபீலை கொடுத்துச்சு. அதே மாதிரி அந்த செகண்ட் ஹாஃப்லாம் வந்து ரமேஷ் திலக் ஒரு டயலாக் பேசுவார், எந்திரிச்சு நின்று எல்லாருமே கைதட்டுவீங்க. உண்மையிலே வந்து நம்ம நம்ம அங்காளிக பங்காளிகன்னு எல்லாரையும் கொண்டாடுற மாதிரி இலங்கை தமிழர்களை நம்ம பெருசாக எந்த இடத்துலையும் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறது இல்லையோ அப்படின்னு சிலருக்கு தோணலாம். ஆனால் இந்த படம் பார்க்கும்போது அதெல்லாம் கிடையாதுப்பா, நாங்களும் எல்லாரையும் தூக்கி வச்சு கொண்டாடுவோம் அப்படின்னு மனசில் தோணும். அந்த அளவுக்கு இந்த படம் வந்து ஒரு உண்மையையும் வலியையும் வலியுறுத்துது. அந்தளவுக்கு இந்த படம் நல்லா இருந்துச்சு. இந்த படத்துடைய இயக்குனரை பற்றி பேசணும். இந்த படத்துடைய இயக்குனர் படத்தை பற்றி பேசுனதை விட மேடையில் அவர் வந்து அவருடைய ஃப்ரெண்டுக்கு ப்ரப்போஸ் பண்ணதை பற்றி தான் இங்கே நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. ப்ரப்போஸ் பண்ணது என்னமோ உண்மைதான். ஆனால் அதற்கு முன்னாடி அந்த படத்தை ஒரு அழகான ஒரு படமாக செதுக்கி கொடுத்தாரு பார்த்தீங்களா. உண்மையிலே அது அவருக்கு ஒரு பெரிய ஹாட்ஸ் ஆஃப். ஏன்னா இப்போ இருக்கிற இந்த ஜென்ரேஷனில் அது சசி மாதிரியான ஒரு பெரிய நடிகர், சிம்ரன் மாதிரியான ஒரு பெரிய நடிகை இந்த மாதிரியான ஒரு கதைக்கு நடிக்க ஒத்துக்கிட்டது நல்ல விஷயம். இதைத்தான் நாங்கள் சொல்ல வரோம். கதைக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதுக்கு கேரக்டர் நீங்கள் ஃபிட் ஆனீங்கன்னா அந்த படம் நல்லாயிருக்கும். ஆனால் எனக்கான கதை அப்படின்னு நினைக்கும் போது தான் இங்கே படம் செத்து போகுது. இந்த இடத்துல சசிகுமாரும் ஜெயிச்சிருக்காரு, சிம்ரனும் ஜெயிச்சிருக்காரு, இந்த படம் ஜெயிச்சிருக்கு. ஆனால் இந்த படம் வசூல் ரீதியாக ஓடுமா ஓடாதா அப்படிங்கிறது அந்த அந்த விஷயத்துக்குள்ளேயே நான் வர விரும்பலை. ஆனால் இது ஒரு நல்ல படம். இங்கே இந்த படம் பேசப்படலைனாலும் என்றைக்காவது ஒரு நாள் இந்த படம் பேசப்படும் அப்படிங்கிறது மட்டும் ஆணித்தரமாக சொல்கிறேன். உண்மையிலே டூரிஸ்ட் ஃபேமிலி ஒரு வழியை ரொம்ப எளிமையாக சொல்லக்கூடிய ஒரு படம். நிறைய பேருக்கு வந்து தி லைஃப் இஸ் பியூட்டிஃபுல் அப்படிங்கிற ஒரு படம் பார்த்துருப்பீங்க. அந்த படம் எப்படி வந்து ஒரு வழியை அழகாக புன்னையாக கடத்திட்டு போகுமோ அதே மாதிரியான ஒரு படம் தான் இது. ஆனால் அந்த அளவுக்கு இது கிடையாது. ஆனால் இந்த படம் நம்ம ஊருக்கு பார்க்கக்கூடிய ஒரு படம்.